ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எதுக்கு வெளியில நின்று கூவிக்கிட்டு உள்ள போவோம். அடேங்கப்பா, நான் படையப்பா படத்துலதான் நீலாம்பரிய பாத்திருக்கேன். நெஜ நீலாம்பரியே நிக்கிறாளேம்மா, நெஜ நீலாம்பரியே நிக்கிறாளேம்மா. ஒரிஜினல் காதாம்பரியே இவதான். ஒருவேளை இவளை வச்சுதான் காதாம்பரி கேரக்டர் எடுத்திருப்பாங்களோ? இருக்கலாம் இருக்கலாம். இல்ல இல்ல, படத்துல கம்மிதான். அம்மா, இவன் நீலாம்பரியில நீலாம்பரி. என்னடி ஏன் கத்திக்கிட்டே வர? சொல்லு. குரலும் ஆளுதான் குழந்தை மாதிரி. நான் பாக்கிறதுக்கு தாண்டா ஊத்துக்குள்ளி வெந்த மாதிரி முழு 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 முழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. என் கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாப்போம். இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா, இல்ல உண்மையிலே இப்படித்தானா? இல்ல இல்ல, நிஜமாவே இப்படித்தான். அக்கா, நான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்க்கா. எதை சொல்ல வந்தியா அதை சொல்லு. என்னடி உனக்குள்ள பேசுற, உனக்குள்ள சிரிக்கிற? என்ன பொத்த உனக்கு என்ன கேணிச்ச மாதிரி இருக்கா? என்ன ஏக்கா, உன்னை போய் அப்படின்னு நினைக்க முடியுமாக்கா? நீ நீலா இல்லக்கா, நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல வந்தேன்க்கா. பொதனி 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 பொதனி. நான் என்ன சொன்னேன்? காற்றண்டி என் வேலைய. என்ன சொல்லு. ஏக்கா, நம்ம எதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கக்கா. அன்னைக்கிலியா? என்னக்கா பொசுக்குன்னு அன்னைக்கிலின்னு சொல்லிட்டு அது உங்க அம்மைக்கிலக்கா எதிரி? உனக்கு தேன்மொழியும் பொண்ணு துறதானக்கா எதிரி? எனக்கு பொண்ணு துற எதிரி இல்லடி, அந்த தேன்மொழி தான் எதிரி. அது எப்படி ஒரு பொண்ணு எனக்கு ஈக்குவலா இருக்கும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா என்ன? அட பாக்கா, நீ ஆள் மட்டும் பச்சை பிள்ளை இல்லக்கா, உண்மையிலே நீ பச்சை பிள்ளை தான். அவ தேடு கேர் போட்டு சும்மா டாப்ல போயிட்டு இருக்காக்கா. என்னடி சொல்ற? சத்தியமாக்கா, அவ தேடு கேர் போட்டு சும்மா டாப்ல போயிட்டு இருக்காக்கா. நீ பாக்கும்போது மட்டும் தான்க்கா அவ ஃபர்ஸ்ட் கியர்ல போனா, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டதாக்கா வண்டி மூவ் ஆகும். அதனால இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு இருந்திருக்கா. இப்ப சும்மா டாப் கியர்ல போட்டு மேல உயின்னு போயிட்டு இருக்காக்கா. கோல்ட வெறியில இருக்க தண்ணி தட்டு முக்கி வச்சிருவேன். விஷயத்த சொல்லிடே. அக்கா, ஜெயராஜ் அவளுக்கு வேலை எடுத்து கொடுத்துட்டாங்கக்கா. இந்த ஜெயராஜுக்கு ஒரு முடிவு கட்டவே முடியல. ஏக்கா, தேன்மொழி ரொம்ப சிரிக்கிறாக்கா. சிரிக்கிறாளா? சிரிப்பா? ஒரே லவ் முள்ளதான்க்கா இருக்கா. லவ் முள்ளியா? அது ஏன்க்கா காக்கா? பொண்ணுத்திர மாமாவும் தேன்மொழியும் சும்மா கண்ணாலே காதல் பண்றாங்கக்கா. அது வேற லெவல்ல இருக்குக்கா பாக்கிறதுக்கு. என்னடி ஓடிக்கிட்டு இருக்க? அக்கா வாங்கக்கா, அவங்க காதல் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. பொண்ணுத்திர மாமாவால இப்படிலாம் காதல் பண்ண முடியுன்னு நான் இப்பதானே பார்த்தேன். எனக்கு லவ் மூடு வருதுன்னா பாத்துக்கையே. அவர் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காருக்கா. காதல் மண்ணேக்கா, காதல் மண்ணே. இப்ப என்ன அழகா மாறிட்டாரு தெரியுமா? சும்மா ஹீரோ மாதிரி இருக்காருக்கா. அக்கா, என்னம்மா ரொமான்ஸ் பண்றா தெரியுமாக்கா? அக்கா ஒண்ணு இல்லக்கா, அப்படி கண்ணால ஒரு சைடு கண் அடிச்சாரு பாரு தேன்மொழிய பார்த்து. நானே கிறங்கி போயிட்டேங்க. சும்மா இருக்க. அது ஏன்க்கா, உண்மையிலே தேன்மொழி ரொம்ப கொடுத்து வச்சாக்கா. தொலைச்சி என்னமா நான் தேன்மொழிய கண் அடிச்சு காதலிச்ச மாதிரி நீ என்கிட்ட பொங்கிக்கிட்டு வர? நீ நடிச்சு ஏமாத்தின நடிப்பு புருஷன் அப்படின்னு சொல்ல வந்தேன். இல்ல, நடிச்சு தானே அக்கா கல்யாணம் பண்ணாவ, அத சொல்ல வரேன். சும்மா தானே கல்யாணம் பண்ணாவ. நமக்குள்ள என்ன ஒளி மறைவு அதான் எனக்கு தெரியுமா இப்ப எல்லா விஷயமும். ஏமாத்தி தானே கேட்டீங்க? என்னமோ சீரியஸா கட்டின மாதிரி பொங்கி எழுதிய.
இப்போ உன் ஸ்டோரியும் போட்டு தர மாமா ஸ்டோரியும் பார்த்தா படையப்ப படம் மாதிரியே போய்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கையே. அக்கா நீ நீலாம்பரி தான்க்கா. படையப்ப படமாவே இருந்தாலும் நீ நீலாம்பரி தான். என்ன ஒரு இடத்துல மட்டும் இடிக்குது. ரஜினி மாமா சௌந்தர்யா அக்காவை தான் கல்யாணம் பண்ணுவாவ, அதான் கொஞ்சம் இடிக்குதுக்கா. ரொம்ப சந்தோஷமா வாழ்வாக்கா. ரஜினி மாமா உருகி உருகி சௌந்தர்யா அக்காவை காதலிப்போ தெரியுமா? அந்த லவ்வெல்லாம் பார்க்கணுமே. அக்கா அச்சு பிள்ளைவே இப்ப அப்படிதான்க்கா போய்கிட்டு இருக்குது. நீ நீலாம்பரியாவே இருந்துட்டு போக்கா. 4 சவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு போற. அதை நினைச்சாதான் என் மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. என்ன நீலாம்பரி கதைய பாத்துக்க. அநியாயத்துக்கு மாடு முட்டி செத்துறா பத்தியா? அநியாயத்துக்கு வீம்புலே இருந்து 14 வருஷமா 15 வருஷமா பூட்டின வீட்டுக்குள்ளேயே இருந்து கடைசியில யாருக்கும் பிரயோஜனப்படாம படையப்பா அப்படின்னு சொல்லி மாடு முட்டி செத்து போயிடாவ. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். அதனால வீம்பு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இந்த படையப்பா படத்துல நமக்கு தெளிவா சொல்லிருப்போம் பார்த்துக்கங்க. ஏய் இங்க வா. இல்லக்கா படத்தோட கருத்தை சொன்னேங்க்கா. வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்ல. ஏக்கா நான் உன் கதை சொல்லலக்கா. நீ என் மேல அநியாயமா கோபப்படக்கூடாதுக்கா. நான் படையப்ப படத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்க்கா. தொலை துண்டாக்கி போடுங்க. என்ன பரிசம் பண்ண வந்திருக்கேன் என்ன? சரிக்கா விடுக்கா. நான் வந்த வழியை மறந்துட்டு எது இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா அவ இப்ப எங்க வேலைக்கு சேர்ந்திருக்கா தெரியுமா? எங்க சேர்ந்திருக்கா அதை மட்டும் சொல்லு. லோகநாதன் ஹாஸ்பிட்டல் அங்கதான் சேர்ந்திருக்கா. அதுவும் சீப் டாக்டரா சேர்ந்திருக்காளாம். என்னடி சொல்ற? கூட வேலை பார்க்கறது யாரு தெரியுமா? யாரு? போய் பாரு. இல்ல போய் பாப்போன்னு சொல்ல வந்தேன்க்கா. உண்மையிலே இந்த தேன்மொழி சந்தோஷமா இருக்காளா? ஏக்கா அவ கூட இருக்குது அன்னைக்கிளி, உன் கூட இருக்குது உங்க அம்மா. சல்லி பிசாக்கு பிரயோஜனப்பட மாட்டார. உங்க அம்மாலாம் வேஸ்ட் தெரியுமா? கத்தாத. இந்த கத்துறதுக்கு மட்டும்தான் நீ அவ சொல்ற சரிதான். நீ சும்மா வெத்து வெட்டு ஏதோ உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கேன்னு சொன்ன. அந்த தேன்மொழி கதையை கூட முடிக்கிறதுக்கு உன்னால முடியல. தப்பு பண்றது பூரா நீ, முட்டாள்தனம் பண்றது எல்லாமே நீ. நான் சொல்ற மாதிரி ஏதாவது நீ பண்ணிட்டு இருக்காடி. இல்ல நீ ஒன்ன நம்புனே. இங்க பாரு, எனக்கு பிரயோஜனப்படதா இருந்தா நீ உயிரோட இரு, இல்லைன்னா செத்துரு. அதான் முடிச்சுனே என் கூட இருந்தவள. அப்படி முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு காரியம் நடக்கணும். சரி அவனை இறக்கு. எனக்கு இனி அவன் வந்தாதான் வேலை ஓடும். நீ பொண்ணு தகட இருக்கிறதுக்கு இருக்க ஒரே பிடிமானம் அவன் பொண்டாட்டிங்கிற ஒரு ஸ்தானம் மட்டும்தான். இப்போ நீ அவனை இறக்குன ஈஸியா போயிடும். பொண்ணு தலைக்கு உன்னை தோக்கடிக்க போட்டு தள்ளிடுவாண்டி. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரே நிமிஷத்துல போட்டு தள்ளிட்டு எந்த எவிடன்ஸ் இல்லாம ஆக்கிடுவான். கூட இருக்கான விக்கி அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். எப்போ உன்னை தூக்கலானே. அது என்னமோ தெரியல, நாளுக்கு நாளே எனக்கு எதிரிகள் அதிகமாகிக்கிட்டே போறாங்க. எதிரிகள் அதிகமாயிட்டே போறாங்களா? உருவாக்கி வச்சுக்கிட்டு. இல்ல அவனை இறக்கே. அவன் வந்தாதான் எனக்கு வேலை ஓடும். உன்னை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க பாரு, அந்த ட்ரஸ்ட் எனக்கு வேணும். அதுல இருக்கிற பல லட்சம் பிள்ளைங்க எனக்கு வேணும். புரியுதா? அப்படியே அந்த பிள்ளைங்களை வச்சு பிசினஸ் டாப்ல வரணும். அது ரத்தத்தை குடிக்கணும். சொன்னா கேளு. இப்ப அவன் வந்தா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். சொன்னா கேளு. அவனை இப்ப வர வைக்காத. உன்னை நம்பி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இறக்க அவனை வர சொல்லு. அதுக்கு கூட தேன்மொழி சிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதை பார்க்கலையா? சிரிக்கட்டும். எவ்வளவு தூரம் சிரிக்காலோ பார்க்கலாம். தேன்மொழி கூட இருக்குது பொண்ணு தரவமா. கண்டிப்பா சிரிச்சிருவா. பாத்துக்கிடுங்க. முத உனக்கு சவக்குழி தோன்றேன். சும்மா என்ன கொண்டு வேண்ட மாட்டாதக்கா. பிற உனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கிறது யாரு? எத்தனை நாள் பொண்ணு தர தேன்மொழி போட்டதுக்கு நான் உனக்கு ஐடியா கொடுத்துருப்பேன். எப்படி முடிஞ்சது? போட்டு தெரியல வச்ச போய் நீ தெரியலன்னு நிக்க. இல்லக்கா எவ்வளவு விஷயங்கள் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்னு தெரியுமாக்கா, பொண்ணு தர தேன்மொழி விரும்புதானே குடும்பத்துக்கே தெரியப்படுத்திட்டாரு. இருக்காது, அவன் சத்தியமா சொல்ல மாட்டான். ஆனா போக்கா அவ அக்கா மாட்ட சொல்லிட்டேன். அந்த நாளும் என்ன வேணாலும் பண்ணும். அது நாளும் உசுர கொடுக்க சொன்னாலும் கொடுக்கும். தம்பியா இருக்காங்க, இதை கூட பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு தெரியுமாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அன்னைக்கு கூட இதுல உடன்பாடு இருக்குன்னு எனக்கு கூட சந்தேகம் இருக்குது. இல்லனா பத்திரத்தை இப்படி போட்டு வச்சிருக்குமா? நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, நாம் இல்லாமல் ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்குமா? அதாவது கடவுள் இணைக்கிறாரா இல்லையோ இந்த அன்னைக்கிளி இணைச்சு வச்சிருக்கு பாத்துக்க. அன்னைக்கிளி ஒரு தீர்க்க தரிசியாதான் இருந்திருக்கணும்னு நினைக்கேன். பின்னாடி இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே முன்னாடி இப்படி பத்திரம் போட்டு வச்சிருக்குன்னா அது கண்டிப்பா தீர்க்க தரிசியாதான் இருக்கணும். இல்லைன்னா இப்படி ஒன்னால பொண்ணு திறமாமா வாழ்க்கையில இருந்து நிப்பாருன்னு
எனக்கு முன்னுக்குட்டியே தெரிஞ்சிருக்கு பாரு. தெரிஞ்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விட்டாதான் உன்னை இன்னும் ஓட விட்டு அடிக்க முடியும்னு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்கு பாரு. அப்படி ஜாயின் பண்ணி வச்சு உன் தூக்கத்தை கெடுத்துட்டு பாத்தியா, அது உண்மையிலேயே தீர்க்கதரிசி தான். நான் உண்மை சொன்னேக்கா, அது ஒரு தீர்க்கதரிசியே தான். ஆனா அது இன்னும் என்னென்ன பிளான் போட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது பாத்துக்க. என்ன அந்த அண்ணக்கிளி போறத ஏகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியோ? அந்த அண்ணக்கிளியே ஜெயிக்க போறதடினா பக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதக்கா. தொலைச்சி என்ன சத்தியமா சொல்றேன்டி, அந்த அண்ணக்கிளியே ஜெயிக்க போறதடினா தொலைச்சி அந்த அண்ணக்கிளி எவ்வளவு இருந்துட்டு போறா. ஆனா அந்த அண்ணக்கிளியவே ஜெயிக்க போறதவதாண்டி இந்த ஆதிரா. எனக்கு பேர் வச்சவளே அவதானே, ஓவளைய ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்கு சொல்ல வரல, அமைதலா இருக்கிறவங்க எல்லாம் கோலை இல்ல, கத்துறவங்க எல்லாம் வீரியும் இல்ல. இல்ல சொல்ல வர, உனக்கு தேன்மொழிய பத்தி இன்னும் முழுசா தெரியல, அத சொல்ல வந்தேன்க்கா. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? எக்கா அவ ஆள் பழம் சேர்த்துக்கிட்டு இருக்காக்கா, ஆள் பழம் சேர்த்துக்கிட்டு இருக்கா. அவளை எதிரியா நினைச்சவங்களாம் அவ பக்கம் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல இருக்கிறது எல்லாமே சிங்கங்கள் பாத்துக்க. அவ ஒண்ணு உன்ன மாதிரி கூமுட்ட உங்க அம்மைய பக்கத்துல வைக்கல, அவ வச்சிருக்கதெல்லாம் சிங்கங்களே. சிங்கங்களை எப்படி கைக்குள்ள வைக்குங்கிற மெத்தட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வச்சிருக்கா. யார் யார் தான் பக்கத்துல இழுக்க முடியும், எப்படி எப்படி இழுக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல விக்கி அந்த முரட்டு பைய கோடு போட்டா என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை எதுக்கு இந்த உலகத்துல பிறந்து வரல. அவன் பத்தின ஸ்டோரியில உனக்கு தெரியாம இருக்காத. அவன் ஆனந்தி அக்காக்காக அடங்கி போய்கிட்டு இருக்கான். மத்தபடி அவனுக்குள்ள இருக்கதே அவனுக்குள்ள தான் இருக்குது. அவனை பத்தின சீரபத்தை தான் கண்ணால பார்த்தமே. சும்மா எப்படி வேட்டையாடுனா. அப்புறம் தெனாவட்டுக்குனே பிறந்தவன் அந்த தென்னரசு. அவனுக்கு உடம்பு முழுக்க திமிருதான். திமிரு மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. அவன் ஆள் மட்டும் தடியில, அவன் உடம்பு முழுக்க தடிச்சு போய் இருக்குது கொழுப்பு மட்டும்தான். திமிரு ஏகப்பட்ட திமிரு, என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் பேருக்கு தான் டாக்டர், ஆனா ஆக்சுவலி அவன் ஒரு ரவுடி பையன், அது உனக்கே தெரியும். அவன் கூட அவளுக்கு ஃப்ரெண்டு தெரியுமா? அன்னக்கிளிய சாதாரணமா நினைக்காத. அன்னக்கிளி எல்லா பையவே ரவுடி பையலாவே தான் வளர்த்து வச்சிருக்குது. நல்லா நோட் பண்ணி பாரு, எல்லாமே முரட்டு பையலா தான் இருப்பானுவ. பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் திமிரா இருக்கணும், ஆம்பளை பையனை உள்ள ரவுடி பையலா தான் இருப்பானு. நல்லா செக் பண்ணி பாருக்கா. அதுல தென்னரசு பையன் இருக்கானே, எப்பா அவனுக்கு எப்படி அந்த பேர் வச்சா அவ்வளோ தெரியல. அவன்கிட்ட நம்ம வாய் கொடுத்துட்டு எப்படி மாட்டிக்கிட்டோம் பத்தியா? திமிருக்குனே பிறந்தவன், திமிருக்கே பிடிச்சவன். ஜெயராஜி அவனுக்கு உடம்பு முழுக்க மூளைதான். அவன் எப்படி யோசிக்கிறான் நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா, அவன் எது பண்ணினாலும் நமக்கு வில்லங்கம்மா மட்டும்தான் பண்ணுவான். நம்மளை தோக்கடிக்கிறது மட்டும் தான் முதல் குறிக்கோள். நம்மளை குண்டோட உள்ள தள்ளுறது அவன் முதல் வேலை. அவன் என்ன யோசிக்கிறான், எப்படி யோசிக்கிறான் எதுவும் தெரியாது, ஆனா செஞ்சு முடிச்சிருவான். ஏன்னா அதுவும் அன்னக்கிளி வளப்பாய் போச்சு பத்தியா, அதனால சொல்ல வந்தேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. விக்ரமு, கிஷோரு, அப்புறம் டேனியலு, தரணு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, எந்த எல்லைக்கும் போவானுங்க. முடினா முடிக்கக்கு ஐடியா அவனுல மாதிரி கொடுக்கவே முடியாது. ஆமா, ஒன்னே மாதிரிக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டு பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே ஒதுங்கி நின்றுவானுவ. ஆமாக்கா, எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி பால் வடித்த முகத்தோட அப்படி 2 கிளாஸ் பீரை குடிச்சிட்டு வந்து நின்றுவானுவ. அவனை காப்பாத்துறதுக்குன்னு அந்த வீட்டுல 2-3 ஜீவன்கள் இருக்குது. குறிப்பா பொண்ணு தர 10 பேரை தான் நீ போட சொல்வ, அவன் 20 பேரை ஒரே நிமிஷத்துல போட்டுருவான்க்கா. ஆள் மட்டும் பலசாலி இல்ல, அவன் மூளையும் பலசாலி தான். ஆமா, ஒரே நேரத்துல 100 பேர் எப்படி போடணும்னு பொண்ணு தரது தான் கேட்கணும் பத்துக்க. போட்டு தள்ளிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் பத்துக்க. அதான் பொண்ணு தரக்கோனா. ஒன்ன முடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுக்குன்னு தெரியல, எதுக்கு உன்னை விட்டு வச்சிருக்கான்னு தெரியல பத்துக்க. ஆனா சீக்கிரம் முடிச்சிருவான்னு நினைக்கேன் பத்துக்க. ஏன்னா அப்படி ஒரிஜினல் அன்னக்கிளி வளர்ப்பு பலசாலி. ஆளு
மட்டும் அழகு அறிவு மட்டும் இல்லக்கோ, வீரத்திலையும் பொண்ணு திற மாமா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. இந்த தேமொழி எவ்வளோ புத்திசாலி பாத்தியாக்கா. எப்பேற்பட்ட ஆட்களை நம்ம கூட வச்சா நாம ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா எல்லாரையும் கைக்குள்ள வச்சிருக்காக்கா. உன்ன மாதிரி கூப்பிட்டவங்க அம்மைய கைக்குள்ள வைக்கல. அவ மறுபடி மூலக்காரிங்கத உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாருக்கா, புத்திசாலியா மட்டும் இருந்தா போதாது, கோவக்காரியா இருந்தா மட்டும் போதாது. எப்பேற்பட்ட ஆட்களை நம்ம கூட வச்சிருந்தா நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத தெரிஞ்சு வைக்கணும்க்கா. அத அந்த தேமொழி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா உனக்கா பொண்ணு திறமாமா நீ இழந்துட்ட, வெரி பேட். ஆனாவா நீ எதை இழந்தியோ அதை கரெக்டா தட்டி தூக்கிட்டா. அவளுக்குள்ளதான் நான் தூக்குனேன், இப்பவும் தூக்கி வச்சிருக்கேன். அதாவதுக்கா, தண்ணிக்குள்ள எவ்வளவுதான் பந்தை போட்டு அமுக்குனாலும் பந்து வெளியில வந்துடும். அதே மாதிரிதான் நாம என்னத்தான் பொய் புரட்டுகளை மூடி மறைத்தாலும் ஒரு நேரத்துல அது புசுக்குன்னு வெளியில வந்துருக்கா. அப்படித்தான்க்கா தேன்மொழி பொண்ணு திற கதை வெளியில வந்து போச்சு. இவ இத வெறுப்பு தந்த மாதிரில இருக்குதே. காதம்பரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன குற்றவாளியாக்கிறீங்களாடே, கூட இருந்த கொடிய பறிச்சு உங்களை தெருநாய் மாதிரி ஓட வைக்கல. நான் ராணியே இல்ல. ஏதோ அந்த தேன்மொழி புதுசா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து சந்தோஷமா இருக்கா. அந்த பொண்ணு திரைக்கு தேன்மொழி சந்தோஷமா இருக்கதான் வேணுமா, அதுதான் அவன் விரும்புறானா. ஏதோ உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன், ஏதோ உன் காதல போட்டுட்டு போனா பார்த்து பறக்கி செய்வியன்னு சொல்ல வந்தேன். தெரிஞ்சோ தெரியாம உனக்கு நான் தங்கச்சி ஆயிட்டேன். அதான் இந்த ஹாஸ்பிட்டல் சொன்ன லோகநாதன், அன்னைகளோட ஃப்ரெண்ட் தான் இந்த லோகநாதன். அப்ப எப்படி வேலை போட்டு கொடுக்காம இருப்பான்? மனுஷன் தானே, அவனுக்கு சந்தேகம் வரும்ல, அவனுக்கு பயம் வரல. அத காட்டு. எங்க பாரு, நீ அன்னைக்கிளி மட்டும் தப்பாட போடல, அன்னைக்கிளி கூட இருக்கிற எல்லாருமே நீ தப்பா கணக்கு போடுற. அன்னைக்கிளி நம்மள மாதிரியே சத்த சொத்த கிட்டலாம் வரவு செலவு வைக்க மாட்டா. அவ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கானா அவளுக்கு ஈக்குவலா தான் இருக்கான்னு அர்த்தம். அவங்கிட்ட தப்ப முடியாது. அந்த லோகநாதன் ரொம்ப நேர்மையானவன். அன்னைக்கிளிக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு ஒரு அயோக்கியனா இருக்க முடியுமா? அன்னைக்கிளிக்கு ஃப்ரெண்ட் சொல்றேன், அவனுக்கு புரிய வேண்டாம். அவன் துணிச்சல் உள்ளவனா தான் இருக்க முடியும். துணிச்சல் உள்ளவங்கிட்ட தான் இந்த அன்னைக்கிளி ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருப்பா. எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாதவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பா, நேர்மை தவறாதவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பா. அதனால உலகமே அவளை அசிங்கப்படுத்தினாலும் அதை கண்டுக்கவே மாட்டா. இந்த அன்னைக்கிளி அவங்க உறவை கொச்சப்படுத்தினாலும் அதை காதுல வாங்கிக்கவே மாட்டா. அவ அப்பேற்பட்டவங்க தான் சேர்வா. என்ன எல்லாரும் இன்னைக்கு ஒரே அன்னைக்கிளி பிராணத்தை போடுறீங்க? ஏன் அவ செத்தா போயிட்டா? ஏய், அவளுக்கு மரணமே கிடையாது. அவ எங்கடி சாக முடியும்? அவதான் மறுபடியும் பிறந்து வந்துகிட்டே இருப்பாளே. 1-2 உசுர்களுக்கு காட்டி அவ வாழ்க்கை கொடுத்திருக்கா, லட்சம் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கா. இந்த உலகம் முடிற வரைக்கும் அவ இருந்துகிட்டு தான் இருப்பா. ஆயம் சொல்லட்டுமா? அவ இந்த உலகத்துல வாழ வந்தத சரியா வாழ்ந்துகிட்டு இருக்கா, பிரோஜனமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. வாழ்க்கை ஒரு முறைங்கத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு மரணமே இல்ல, மரணத்தாலே அவளை ஜெயிக்க முடியாது. நீ அவளை ஜெயிக்க போறியா? இங்க பார், நான் சொல்றத மாதிரி செய். அவளை தோக்காத அடிக்கலாம், சொன்னா கேளு. அவளுக்கு மரணம் கிடையாது. அவ ஒரு கொள்கையை எடுத்தானா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டா. அவ 12 வயசுல சபதம் எடுத்து அதுக்காக போராடி இது வரைக்கும் போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ இன்னும் உச்சத்தை தொடல. அவ உச்சத்தை தொடக்கூடாதுங்க தான் நம்முடைய நோக்கம். அவ ஒவ்வொரு காயினுமே சும்மா சாமர்த்தியமா நகர்த்துவா. இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்னு அவட்ட கேளு, கரெக்டா துல்லியமா கணிச்சு சொல்லுவா. இந்த மனுஷன் எப்படி என்ன யாரு என்ன பண்ணா ஜெயிக்கலாம், எப்படி பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கலான்னு அவ கிட்ட கேளு, துல்லியமா கணக்கு சொல்லுவா. அவ உலகத்து பாடத்தை நல்லா படிச்சிருக்கா, மனுஷங்களை பத்தின பாடத்தை நல்லா கத்து வச்சிருக்கா. அவளை இப்பல எப்பவுமே யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. தோக்கடிச்சு கட்டுவா இந்த ஆதிரா. மரணத்தாலே ஜெயிக்க முடியல, இவன் ஜெயிச்சு கிழிச்சலாம் போடி. இங்க பாரு, அவ ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானா அவளை விட்டு யாரு போனாலும் அவ கவலையே பட மாட்டா. நின்னு அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பா. அவளை விட்டுட்டு போனவங்க தானா அவகிட்ட வந்து சேருவாங்க. இதுதான் அவ வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு காரியத்தை செய்ய போறேன்னா குடும்பத்தலுக்க தாண்டி அவங்கள விட்டு வெளியில போவாங்க. அது அவளுக்கு நல்லா தெரியும், எப்படியும் குடும்பத்தலுக்க தன்னை விட்டு போவாங்கன்னு. கவலைப்பட மாட்டாளே, கவலையே பட மாட்டா. என் கூட யாரு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, தனக்கு பாதுகாப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி,
செஞ்ச காரியத்தை செஞ்சு முடிக்காம விட மாட்டேன்னு சபதம் கட்டிக்கிட்டு அந்த காரியத்தை முடிப்பா. ஜெயிச்சு காட்டுவா. ஆட்டோமேட்டிக்கா அத்தனை குடும்பமும் அவ காலையில போய் விழும். இதுதான் காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கு. அவ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறதும் குடும்பம் அவளை விட்டு போகிறதும் அவ ஜெயிக்கிறதும் குடும்பம் வந்து சேர்றதும் அவளுக்கு வேடிக்கை ஆகி போச்சுடே. இங்க பார், நீயோ நானோ பக்கத்து போய் நின்னாலே ஓ மனசு என்ன இருக்குன்னு அவ கணிச்சு சொல்லிடுவா. அவ உலக கல்வியை மட்டும் இல்ல, மனித கல்வியும் படிச்சிருக்கா. அவளை லேசில அவளை தோக்கடிக்க முடியாது. ஆனா அவ நொந்து போவா. அவளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி அவளுக்குள்ள இருக்க ஒரே ஒரு வீக்னஸ் அந்த ட்ரஸ்ட் மட்டும்தான். அதை சரியான கையில ஒப்படைக்கணுங்கிறதா அவளோட ஒரே நோக்கம், அவளோட ஒரே கனவு. அதனாலதான் அவ தேன்மொழி தேர்ந்தெடுத்தா. அங்கதான் இந்த அன்னக்கிளி தப்பு பண்ணிட்டா. தேன்மொழி பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த அன்னக்கிளோட நகலே அன்னக்கிளிய சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாது. இதே நடிப்பு, இதேதான் அந்த அன்னக்கிளியும் பண்ணுனா. காரியாவதுக்காக யார யார கைக்குள்ள வைக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவி மாதிரியே தாண்டி இருப்பா. ஆனா வேலையை கச்சிதமா முடிப்பா. அதுதாண்டி புத்திசாலித்தனம். இவ சொன்னால கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தல, இதுதாண்டி புத்திசாலித்தனம். யாரு என்ன காரியத்துக்கு வேணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு காரியத்தை பார்க்க பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். அந்த வேலையை கச்சிதமா பண்றா இந்த தேன்மொழி. அவளை சுத்தி இருக்கவங்களாம் பாரு, அவளுக்காக உசிரியே கொடுப்பாங்க. ஆனா உனக்கு நீ யாரடி கொடுப்பா? சத்தியமா சொல்றேன், அந்த அன்னக்கிளோட நகல் தான் இந்த தேன்மொழி. இப்பதான்டி அவ அப்படி இருக்கா. சத்தியமா வருவா பாரு, அந்த அன்னக்கிளி மாதிரியே வருவா. சத்தியமா சொல்றேன், அவ அன்னக்கிளி மாதிரியே வருவா. எனக்கு தெரியும். யார் மிரட்டாலும் மிரண்ட மாதிரியே பண்ணுதா. ஆனா அவ பயப்படல. யார் அசிங்கப்படுத்தினாலும் அழுத மாதிரி அசிங்கப்பட்ட மாதிரி நடிக்கிறா. ஆனா அவ அதை நினைச்சு ஒரு நாளும் வருத்தப்படல. பிள்ளைக்காக ஏங்குறா. ஆனா புள்ளத்தான் வாழ்க்கைன்னு அவ நினைக்கல. அவளை பத்தி உனக்கு சரியா தெரியாதே. அவளுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் இருக்குதே. வாழ வந்த வாழ்க்கைய சரியா வாழ்ந்து முடிச்சுட்டு போனுங்கிற எண்ணம் அந்த தேன்மொழிக்குள்ள சும்மா கொழுந்து விட்டு எரியுது. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த வாழ்க்கை சரியா வாழணுங்கிற நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா அந்த தேன்மொழி. இல்லனா இவ்வளவு அவமானம், அசிங்கம், வேதனை, நிந்த குடும்ப வாழ்க்கை எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமும் நின்னு நான் போராடி இந்த படிப்பை படிச்சு நான் இந்த வேலையில இருப்பேன்னு சாதிக்கா பாரு. அங்க தெரிஞ்சு அவ திமிரு ஆடவா. இந்த உலகத்துல நம்ம நம்பதுக்கு ஒரு ஆள் வேணுங்க மாதிரி இந்த அன்னக்கிளி செல்வனை புடிச்சு வச்சிருக்க மாதிரி இந்த தேன்மொழி பொண்ணு தரைய பிடிக்க நினைக்கிறாடே. தன் பக்கத்துல எப்படியும் பாதுகாப்பா ஒரு ஆளு தேவை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. தன் கூட பக்க பலமா உறுதுணையா இருக்கிறதுக்கு ஒருத்தன் தேவை. சரியா பண்ணி வச்சிருக்கா. அப்படியா? தெரிஞ்சு போச்சுல. என்ன பண்ணேன் மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கு பயமா இருக்குதே. எந்த கேஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. சரி, தைரியமா உள்ள போவோம். என்ன நீங்களா? நாதா இங்க நான் சொல்ற பேசதான் நீ ஆபரேஷன் பண்ண போற. பண்ணிருவல அப்படி. நீங்க எப்படி இங்க? நான் இங்க சேர்ந்த போறதான் உன்னை இங்க சேர்க்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல நீங்க தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அதான் சரி அங்க வேலை பார்க்கவே நினைச்சு பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்க வந்து சேர்ந்தேன். உன்னையும் உள்ள சேர்த்து விட்டுட்டேன். தேங்க்ஸ். வேணாம் வேணாம், நீ வச்சுக்க. பயந்துகிட்டே வந்தேன். இப்போ பயம் இல்ல. நீங்க இருக்கீங்களே. சரி, உனக்கு கேபிள் என்ன நம்பரு, உள்ள போ. சார பாத்துட்டு. பாத்துட்டு போ. இங்க பாரு, இங்க அந்த இடத்துல டூட்டி இருக்காது. ஃப்ரீயா இருக்க என்கிட்ட பேசவா. சரி. இங்க நீயும் நான்தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே? சரி. எனக்கும் நிறைய பேசணும்னு ஆசை. சரி, உங்ககிட்ட பேசலாம். இங்க டூட்டி கம்மி தான். நீ டூட்டி முடிஞ்சிடும், வா நம்ம பேசிட்டு இருக்கலாம். சரியா? நேர கேண்டீன் போயிடலாம். ஓகே? சரி. சரி, நீ சார பாத்துட்டு வா. சத்தியமா என்னால நம்பவே முடியல நீங்க இங்க இருக்கீங்கன்னு. எனக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க வருவனே எனக்கு தெரியும். சரி, நான் சார பாத்துட்டு வரேன். சரி. பஞ்சாயத்து தலைவி ஓரட்ட அடிச்சு விட மாட்டேங்க ராஸ்கல். நானே வீட்ல விளையாண்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கலாம்னு பார்த்தேன்.
மறுபடியும் கம்பெனி திறக்க வச்சிட்டிய. இப்போ நான் மறுபடியும் ஜீரோல இருந்து 100க்கு கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணும் தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு நீ எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து தலைநிட்டு சொட்டி எண்ணிலே மத்தக்காராஸ்கர். நாம கஷ்டப்பட்டு கம்பெனியை உருவாக்குறதும் எவ்வளவு ஒருத்தி பிடுங்கிட்டு போகிறதும் வழக்கமாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை எவ பிடுங்க போறான்னு தெரியலையே. ஏண்டி நம்ம கிட்ட இருந்து கம்பெனி எல்லாம் புடுங்கிட்டு போனாலே அன்னைக்கு ஒழுங்கா ரன் பண்றானே எப்படி? அவன் எங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அந்த சொட்ட பையில பண்ணிக்கிட்டு இருக்கான். சொட்ட பையில வாங்க வச்சதே ஆதிரா பையில தானே. கஷ்டப்பட்டு உருவாக்கணும். சொலைய ஆட்டை போட்டு போயிட்டாலே. நல்ல நேரம். இவ இப்படிலாம் வருவான்னு தெரிஞ்சு பாதி ட்ரெஸ்ட்டுக்கு எழுதி வச்சோம். இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கோ. அது என்னமோ நல்ல நேரம் ஒன்னே ஒன்று வச்சிருந்தோம். அதனால தூக்கி கொடுத்துட்டோம். மொத்தமா கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருந்தா நம்ம நிலைமை என்னத்துக்கா இருக்கும் நட்டி. இங்க பாரு, இப்போ உருவாக்குறோம். எப்படி 100க்கு கொண்டு வந்துருவோம். படபடன்னு கம்பெனி பெருகிறோம். அதனால முதல்ல என்னென்ன பிளான் பண்ணணுமோ கரெக்டா போட்டுரு. புரியுதா? இந்த திருப்பு புடுங்க தேவாட்டி இருக்கா? அதான் ஒருத்தர் இல்லையே. அப்படிதான் சொல்ல முடியாது. அன்னைக்கு குடும்பத்துக்கு எங்க எப்படி எவன் வருவானே தெரியல. இல்ல எவன் வருவான்னு கூட தெரியாது. இங்க பாரு, அப்பெல்லாம் நம்ப முடியாது. காதாமரி, இப்ப ஆதிரா, அடுத்து யார் வேணாலும் வரலாம். எப்பா நம்ம குடும்பத்துக்கு நீ எவன் எங்க எப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சைக்கோவா வருது. நீ முன்னுக்குட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிரு. அடே இப்ப கம்பெனியை ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம கம்பெனி எல்லாம் எழுதி கொடுத்து வச்ச உடனே இவ்வளவு ஓஞ்சி செலவுல 100 கம்பெனிக்காரே வந்துட்டான். இப்ப மறுபடியும் நம்ம அவங்களுக்கு போட்டியா வந்திருக்கோம். இன்னும் என்னென்ன போட்டியெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கோ யாருக்கு தெரியும். ஏன் நம்ம பெருசாம இந்த கம்பெனி விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டா என்ன? அரசியலுக்கா? நம்ம மாமியார் என்ன சொல்லியிருக்காவ? எதுல வேணாலும் கையை வை, அரசியல மட்டும் கை வைக்காதன்னு சொல்லியிருக்காவளா? சொல்லலையா? இல்லட்டி அரசியல் நிறைய விஷயத்துக்கு உதவும். நாம ஏன் அரசியலுக்கு போக கூடாது? போகலாம். ஆனா நம்ம வீட்டு ஆம்பளைங்க சம்மதிக்க மாட்டாங்களே. பார், வாழ்க்கை ஒரு முறை தான். எப்படி வேணாலும் நம்ம வீட்டு ஆட்கள் என்ன பண்ணாலும் சம்மதிக்காது. ஏன் இப்ப இந்த கம்பெனி ஓபன் பண்ண வரவன மட்டும் நம்ம வீட்டுல இருக்க சம்மதிச்சு போயிட்டு வா தங்கம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாவே சண்டை போட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். அக்கா சண்டை போட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். வேற என்ன? இல்லட்டி இது கம்பெனி ஏற்கனவே இதெல்லாம் நம்ம வச்சு பழக்கம் தான். அதனால பையன் 2-3 நாள் கோவமா இருக்கும். இப்போ சரியாயிரும். என்னங்க கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டோம், பயப்படாதீங்க, உங்களை இழுத்து பறிச்சு நாங்கள் விட மாட்டோம். இந்த திருப்பி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்களே பார்த்துக்கிடுதோம், நீங்கள் தலையிடவே வேண்டாம். ஒருவேளை நாங்கள் எங்கேயாவது தலையை கொடுத்துட்டா கூட நீங்கள் எங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு நம்ம சொல்லி தானே வந்திருக்கோம். அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியலுங்கும் போது பையன் தலைதறிக்கெல்லாம் ஓடிரும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லட்டி நான் அரசியல்ல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாங்க? நாங்க முடிவு பண்ண வேண்டாம். நான் முடிவு பண்ண நீ முடிவு பண்ண மாட்டே. அரசியல் வேண்டாம் சொன்னா கேளு. பிறகு அந்த நல்ல செய்ய மாதிரி நமக்கு குறுக்கு புத்தினா வேலை செய்யும். வேண்டாம். நான் அரசியல நிப்பாட்ட போறதே நல்ல சிவர்த்ததான்டி. ஓ மை காட், என் மாமனாரியா? விக்ரம் அப்பாவே. அவன் மாமனார் தானே. அதான் நல்ல சிவ மதனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வாக்கு கொடுத்துட்டாரே. அப்போ ஓகே, நல்ல சிவனை இழுத்து பறிச்சு உள்ள விடுறான். அவனுக்கு தான் கை கால் விளங்கலையே. இப்போ ஆதிராவுக்கு கை கூலியா இருக்கிறது அவன் தாண்டி. காதாம்பரிக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறது அவன் தான். அரசியல் ஆசான். அந்த ஆசானையே நாம இழுத்து பறிச்சு விட்டுட்டோம்னா புரியலையே. ஆதிரா காதாம்பரிக்கு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது. அரசியல் குரு அவங்களுக்கு அரசியல் குருவே இந்த நல்ல சிவன் தான். எப்போ எங்க தேர்தல நின்னா, எப்படி நின்னா, எவ்வளவு காசு போட்டா, என்ன பண்ணனா, எங்க அடிக்கலான்னு அரசியல் ஆசானா இருக்கிறது இந்த நல்ல சிவன் தான். எங்க எப்படி பண்ணனா காரியம் ஆகும் அப்படிங்கற அக்கு வேற ஆணி வேற ஆதிராவுக்கும் காதாம்பரிக்கும் புட்டு வச்சு அரசியல் ஆசானா இருக்கிறது இந்த நல்ல சிவன் தான். சரி, அந்த அரசியல் ஆசானியை நம்ம ஆண்டியாக்கிட்டோம்னா? ஆண்டியாவா? புரியல. நல்ல சிவனுக்கு நாமளே பணத்தை போட்டு அரசியல் நிப்பாட்டி வைப்போம். அனுதாப ஓட்ட வாங்க வைப்போம். எந்த பையன் நல்ல சிவனுக்கு ஓட்டு போடுவான்? நல்ல சிவனுக்கு எவனும் இனி ஓட்டு போட மாட்டான்னு எனக்கும் தெரியும். அன்னைக்கிடிக்கு போடுவாங்கல்ல. ஒரு நாள் அன்னைக்கு நல்ல சிவனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. வேண்டாம் சொன்னா கேளு. நம்ம ஒண்ணு அவன அரசியல் ஆசானாக்க விரும்பலையா? ஆண்டியாக்க தானே விரும்பிக்கிட்டு இருக்கோம். கோதாம்பரி கிட்ட பணம் கொட்டி கிடக்கு. ஆதிரா பேர்ல கோடி கோடியா சொத்து இருக்க போய் தான் இந்த ஆட்டம், இந்த தைரியம். அத அரசியல இறக்க வைப்போம். அவளை ஆண்டியாக்குவோம். அப்ப பாரு அவ திமிரு எப்படி அரங்குனே. இங்க பாரு, ரொம்ப டைரக்டா அவட்ட இருக்க பணத்தை நம்ம மேல கரைக்க முடியாதுதான். ஏன்னா அவ கோடி கோடியா வச்சிருக்கா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க முடியல. புரியல. காதம்பரிய ஏதாவது ஒரு விஷயத்துல தோக்கடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். தோக்க தான் அவளுக்கு பயம் வரும். இப்ப எல்லா விஷயத்திலும் அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அதனாலே அவளுக்கு மன தைரியம் அதிகமாயி போச்சுது. ஏதாவது ஒரு விஷயத்த தோத்துட்டான்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயும் நம்ம தோத்துட்டோமோன்னு அவளுக்கு ஒரு மன எண்ணம் வர ஆரம்பிக்கும். அதாவது பஞ்சாயத்து தலைவி என்ன சொல்ல வரானா, ஒரு சின்ன தோல்வி கூட நம்ம எல்லாத்தையும் தோத்துட்டோங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அத கரெக்டா நமக்கு சாதகமா பயன்படுத்த சொல்றேன். கரெக்ட். நீ மீனாங்கதை நிரூபிச்சுட்டே. அதுதான் உண்மை. ஒரே ஒரு விஷயத்துல அரசியல்ல
அவளை நம்ம தோக்கடிச்சோம்னா ஐயோ நம்ம எல்லாத்தையும் தோத்துட்டோம்னு அவளுக்கு ஒரு பின்பம் வரும். அந்த பின்பத்தை பயன்படுத்தி அவ கிட்ட இருக்கிற ஒவ்வொன்னா ஆட்டை போடுவோம். அவளுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி சரியா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவளுக்கு எல்லா பாடமும் எடுக்கிறது நல்ல சிவன் தான். அவ காசை மட்டும் தான் சொல்லிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இல்ல, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நல்ல சிவனுக்கு எல்லாமே பண்றதே அவதான். அது சரி, இந்த காதம்பரிக்கு என்ன இவ்வளவு சொத்து எப்படி வந்தது? ஒன்ன நம்பர் தான். எப்படி ஒன்ன நம்பர் தொழில் பண்ணி தான் மேல வந்திருக்கா? சப்பா, அவளாம் பொம்பளையா? அவளுக்கே ஆடிட்டியே. ஆதிரா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சொல்லதுக்கு நாக்குசுற வேலையை கூட நான் சூக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த ஆதிரா. இங்க பாரு, அரசியல்ல இறக்குறோம் நல்ல சிவனை, காதாம்பரிக்கு எதிராக நாம தான் நிப்பாட்டுறோம். நல்ல சிவனை ஜெயிக்க வைக்கிறோம், காதாம்பரியை தோக்க வைக்கிறோம். நல்ல சிவன் ஜெயிப்பான்னு எப்படி இவ்வளவு உறுதியா நம்பிக்கிட்டு இருக்க? வெத்து வெட்ட அந்த விக்ரம் பையன் அவனையே எம்எல்ஏ ஆக்கி வச்சு இன்னும் வரைக்கும் வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கா அந்த நல்ல சிவன். ஒரு தொகுதி பத்தி தெரியுமா அந்த விக்ரம் பையனுக்கு? இந்த ஊர் எம்பி வெளியில சொன்னா வெக்க கேடு. அவங்கிட்ட இந்த தொகுதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளு. அவனா இப்பதான் டேனியல் பையனை கூட்டிட்டு ஊசுத்த போயிருக்கான். ஆனா அவன் தான் எம்பி. யோசித்து பாரு. சப்பா, இந்த விக்ரம் பையல நினைச்சாலே அவன் உண்மையில எம்பி தானா? இப்ப கூட டேம்ல தண்ணி தந்து விட்டுருக்காங்க. 3 பயிர்களும் குடிச்சிட்டு விளையாட போயிருக்கானுங்க. இதுல டேனியல் வேற. இருள நம்பியே அரசியல் இருக்கும்போது நாம ஏன் களத்துல இறங்க கூடாது? அதான் முடிவு பண்ணிட்டேன். உங்களெல்லாம் வர சொன்னேன். இப்ப தூக்கிட்டு வந்துருவான். தூக்கிட்டு வந்துருவானா? எங்க அப்பா உட்கார வைக்கணும். இவக்கிட்ட இருக்கிற என்ன தூக்கிட்டு வந்த? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. நினைச்சோம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். கையங்கால்லாம் எப்படி சௌக்கியமா இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அதான் கை கால் போச்சுட்டக்கா. என்ன நல்லா இருக்கலன்னு கேட்டுட்டு இருக்கிய? இல்லடா, உங்க அப்பா வயல அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நினைச்சோம்மா, சொல்லுங்களேன். கைங்களும் போனதுக்கு காரணமே மூல காரணமே நீ தானே. அப்படி ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது மாமா. ஆமா, எதுனாலும் நம்ம பேசி முடிச்சுக்கணும். நமக்குள்ள ஆயிரம் இருக்கலாம், நம்ம எதிரியா இருக்கலாம். ஆனா எதிரி நண்பர்கள் ஆகலான்னு பழமொழி இருக்கு பத்தியில. அதனால என்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்துக்கங்க. அதனால எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. சரி மாமா, நல்லா இருக்கீங்களா? அப்படி சோமா இருக்கீங்களா? கை காலம் சௌக்கியமா இருக்கா? அப்படி இப்ப எதுக்கு என்ன தூக்கிட்டு சொன்னீங்க? என்ன காரியம் வேணும்? முதல்ல கை கால் விளங்காத வச்சு என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல நினைச்சோம் மாமா, இந்த திருப்பு தேர்தல்ல நீங்க நிக்கணும். எங்க அப்பாவா? ஆமாடா, நீ எம்எல்ஏ இருந்தாலும் போதும். இந்த திருப்பு அதுக்கும் மேல உங்க அப்பாவை நிப்பாட்டலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நான் நிக்கல. அத காதம்பரி மவ நிக்கலாம, அவ நின்னுட்டு போட்டோம். ஐயா மாமா, இவ்வளவு நாளா நீங்க அரசியல் இருந்து பெரிய விஷயம் இல்ல. இனி அரசியல் இருக்கதா ஒரு சரித்திரம் இருக்கும், பாத்துக்கங்க. என்ன சொல்ல வர? இல்ல, இப்போ அரசியல் இருக்கும்போது நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ராஜ மரியாதையோட போய் சேரலாம். இல்லைன்னா ஒரு குண்டு கூட முழங்காது, பாத்துக்கங்க. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிருக்கும். ஒரு குண்டு கூட கிடைக்காது, பாத்துக்கங்க. குண்டுகள் முழங்க உங்களை அடக்கம் பண்ணுனாதானே உங்களுக்கு மரியாதை. இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கீங்க, நீங்க செத்தது ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட வரலன்னா அது எப்படி? என்ன சாவுன்னு சொல்லுதியா இல்ல என்ன சொல்லுதியா? ஜெயிச்சுட்டு சாவுங்கன்னு சொல்லுதான். ஆமா மாமா, புரியலையா? அரசியல் கட்சியில இருக்கும் போது, பதவியில இருக்கும் போதே இறந்து போனீங்கன்னா ராஜ மரியாதை, குண்டுகள் முழங்க, அரசு மரியாதையோட நல்ல சிவன் உடலே மண்ணுல புதைக்கப்படும், இல்லைன்னா தகனம் செய்யப்படும். இதே நீங்க தோத்து போய் இப்ப கிடைக்கிய இப்ப செத்து போனீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல கூட வராதுன்னு சொல்ல வந்தோம். இவள காதாம்பரிக்கு எதிராக என்ன தூண்டி விட பாக்குறாளுங்க. என்ன ஆனாலும் இந்த தேர்தலில் நம்ம நிக்க கூடாது. நீங்க மனசுக்குள்ள என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். காதாம்பரி மாவா ஆதரா நிக்கா. அவளுக்கு அரசியலை கத்து கொடுக்கறதே நாம தான். அவளை எப்படி ஜெயிக்க வைக்கலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கதே நாம தான். இப்ப நாம போய் அரசியல நிக்கணும்னு சொன்னா காதாம்பரி நம்மள என்ன விட்டா வைப்பா, தோக்கடிச்சிருவான்னு பயப்படுதியா. அந்த பயம் வேண்டான்னு சொல்ல வாரோம். அதெல்லாம் என் பையன் எம்எல்ஏ தானே இருக்கான், போதும். அவ ஜெயிச்சிட்டானா உங்க மகன் எம்எல்ஏவா இருக்க முடியாது. இது கூட தெரியலையே நல்ல மாமா. அரசியல இருந்தும் அரசியல பழந்துன்னு கொட்ட போட்டாலும் இது கூட தெரியாம இருந்திருக்கீல மாமா. போங்க மாமா. என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, இப்போ அவ ஜெயிச்சிட்டானா கண்டிப்பா விக்ரம தூக்கிடுவா. காலம்பரிக்கும் அன்னைக்கிளிக்கும் ஆகாது. அன்னைக்கிளி பேச்சு தான் உங்க மகன் கல்யாணம் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது எம்எல்ஏவா அந்த காலம்பரி எப்படி இருக்க விடுவா? இத நான் யோசிக்காம போயிட்டேனே. அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்ட நம்ம நல்ல மாமா இதை யோசிக்காம விட்டுட்டீங்களே, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. உங்க மகனுக்கு இந்த அரசியல் பதவியும் போயிட்டுனா அவர் வெட்டி ஆபீசரா தான் உட்கார்ந்துருப்பாரு, பாத்துக்கிடுங்க. ஏதோ எம்எல்ஏ போஸ்ட் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு நடக்கான், அதனால மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ ரோகிணியும் வேலைக்கு போறா, கதை ஓடுது. இல்ல, உங்க பேரனுக்கும் எம்எல்ஏ பையன்னு சொன்னதானே பெருமை, அதை சொல்ல வந்தோம். இல்லனா உங்க பேர பிள்ளை எங்க அப்பா வெட்டியா தான் இருக்காரு, எங்க அம்மா தான் வேலை பார்க்கங்கன்னு சொல்லணுமா,
பாத்துக்கிடுங்க. ஆனா கண்டிப்பா காதாம்பரி வந்தா உங்க பிள்ளைய எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்கிடுவா. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல மாமா, அந்த காதாம்பரி மவா எப்படியும் ஆதிரா இந்த திருப்பி எப்படி நிப்பா. ஆ, அவளுக்கு எதிர்த்து இந்த திருப்பி விக்ரம் நிக்க கூடாது, நீங்க நிக்கணும்னு சொல்ல வரோம். என் பையன் என்னால என்ன ஜெயிக்க முடியும்? வேண்டாம் மாமா, அது நல்லா இருக்காது. அவனுக்கு இன்னும் வயசு வரல, அவன் இன்னும் வயசுக்கு வரல. அரசியலுக்கு வர்றதுக்கான வயசுக்கு வரணும். அது இன்னும் விக்ரம் வரல. அவனுக்கு அரசியலை பத்தி ஒரு துளி கூட தெரியல. நம்ம தெரிஞ்ச நாம நிப்போமே. என்ன வச்சு காமெடி படுத்து எல்லாரும் நெக்ஸ்ட் டைம் நீ பார்க்கலாம்டா. நான் யோசிக்கணும். நல்ல சிவமாமா, யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உண்மையிலே காதாம்பரி ஜெயிச்சிருவா. இப்ப நம்ம யாரா ஏத்து நிக்கிறோம்னா கண்டிப்பா அவ ஜெயிப்பா. அவ ஜெயிச்சா கண்டிப்பா அப்புறம் விக்ரம் அரசியல் வாழ்க்கை விட்டு வெளியில வந்துட வேண்டியதான். வெட்டி ஆபீஸா சுத்துவான், கண்டிப்பா எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான். அவனுக்கு யாரும் வேலை கொடுக்க போறதும் இல்ல. இருந்த போலீஸ் வேலையும் போச்சுது. இல்ல சொன்னேன், உங்களுக்கு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு தெரியாதுன்னு உலகத்துல எதுவுமே இல்ல. ஏதோ எங்க புத்திக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரசியல்ல நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, அட்லட்லி எத்த இருப்பாங்க. சம்மதம்னா சொல்லுங்க. அண்ணனுக்கு இருப்பாளா? கட்டாயமா? ஆனா இந்த திருப்பி நீங்க நின்னே ஆகணும் மாமா. உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நான் வேற அவசரப்பட்டு இல்ல ஐடியா அவளுக்கு கொடுத்துட்டேனே. இப்ப என்ன பண்ண? எனக்கு பதில் வேற யாரையும் நீ பட்டிக்க முடியுமா? அது சரிப்பட்டு வராது மாமா. அந்த காதம்பரியை எடுத்து நிக்கிற தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எங்க யாருக்கும் அந்த அளவுக்கு தைரியமும் பத்தாது, அரசியல் அனுபவம் பத்தாது. நாங்க அரசியல்ல கத்துக்குட்டி, எல்கேஜி தான். ஆனா நீங்க பிள்ளை பிஹெச்டி முடிச்சிட்டீங்க. அதான் சொல்றோம், அரசியல்ல பல நின்று கொட்டை போட்ட ஆளு. உங்களுக்கு தெரியாதது அரசியல் இல்ல. எங்க யார எப்படி கால வாரணும், எப்படி நம்ம அந்த நாற்காலியில உட்காரலாம் அப்படிங்கிறது அத்து வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்ட ஆளு. ஒன்றும் இல்லை மாமா, ஆதிரா தேர்தலில் நிற்கணும். அதை ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டாவது பட்சம். அரசியலில் அவள் நிற்கணும். நீங்க போட்டியா நின்னா கண்டிப்பா நிப்பா. சரி, நான் யோசித்து சொல்றேன். ஐயோ மாமா, யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. இப்போ நீங்க நின்னா அனுதாப ஓட்டு கிடைக்கும். இப்ப என்ன, நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே? என் பொண்டாட்டி நீ பாட்டுறேன். இத சொன்னிய அரசியல் நின்று பல நின்று கொட்ட போட்டவேனே. நான் சொல்றதை கேளுங்க. என் பொண்டாட்டியை நான் அடிமையா தான் நடத்துறேன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை குனிந்தான் அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுங்க. பாட்டி தாண்டுனாலும் பத்தினி பத்தினி தானே. என் பொண்டாட்டி பேர்ல ஒரு போஸ்டர் அடிங்க. புரியல. அதாவது இந்த நல்ல சீனை எதிர்த்துதான் என் பொண்டாட்டி தேர்தல நிக்கிறா. அதாவது ஆண் வர்க்கத்தையே எதிர்த்து ஒரு புரட்சி பெண், வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு பெண் போராடி வெளியில வந்திருக்கான்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிங்க. பொம்பளைங்க ஓட்டுலாம் எப்படி விழுது மட்டும் பாருங்க. போடுறா ஐடியா. பலனன்னு கொட்டப்பட்டாலும் நிரூபிச்சிட்டீல. இப்பெல்லாம் உண்மைக்கு நேர்மைக்கு ஓட்டு விழாது, அனுதாபத்துக்கு தான் ஓட்டு விழும். என் பொண்டாட்டியை கொஞ்சம் உஸ்பேத்தி விட்டு சும்மா புரட்சிகரமா பேச விட்டு சும்மா 2-3 வீடியோ அப்லோட் பண்ணி போடுங்க. என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள அடப்பட்டவா, படிப்பு வாசனை இல்லாதவா, அவளையே அரசியலுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அவளை நிப்பாட்டுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நிச்சயமா என் பொண்டாட்டிய தேர்தலை நிப்பாட்டுங்க. நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். சத்தியமா? துணைக்கு அன்னைக்கிளி களத்துல இறக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா என் பொண்டாட்டி ஜெயிப்பா. என் பொண்டாட்டி ஜெயிப்பான்னா அந்த காதாம்பரி தோப்பான்னு அர்த்தம். கூட இந்த கேள்வி கிடக்கிற என் மாமியாரு, அவளையும் சேர்த்துக்கிடுங்க. அவதான் என்னை பத்தி நிறைய புட்டு புட்டு வைப்பா. நான் பண்ண கொடுமையெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அவளையும் 2 மைக்க பிடிச்சி பேச சொல்லுங்க. ஓட்டு எப்படி விழுதுன்னு மட்டும் பாருங்க. ஆனா ஒண்ணு, என் முன்னாடி எனக்கு எதிர்கட்சியில தான் நிக்கணும். அதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்துக்கிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ எனக்கு எதிர்த்து நிக்கா. என் கட்சியில நின்னா ஒத்த ஓட்டு கூடாது, பாத்துக்கிடுங்க. எதிர்கட்சியில கொண்டு நிப்பாட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா என் பொண்டாட்டி ஜெயிப்பா. ஏதோ பிளான போட்டிருக்கிய, அது சக்சஸ் ஆயிரும். ஆத்தி நல்ல சிவன், அரசியலில் பல நின்று கொட்டை போட்டால் தான் ஏன் நீரு? ஏன் எம்எல்ஏ பதவி தூக்கிறதுக்கு தான் எங்க அப்பாவை என்ன தூக்கிட்டு சொல்லியிருக்கிய. நீ எங்க தம்பிடா, எங்க கூட செல்லமா இரு. உனக்கு அரசியலையே பேர பாத்துக்கலாம். எக்கோ டேய், அக்கா சொன்னா கேட்கணும், செத்த கட்டாம இரு. அது சரி. இங்க பாருடா, எம்எல்ஏ பையங்கிறத விட நல்ல அப்பனோட புள்ளங்க தான் உன் பிள்ளைக்கு பேர் வேணும். கத்துக்கிட்டு அரசியலுக்கு போ, புரியுதா? சரிங்கக்கா. அப்படியே இந்த டேனியலே எங்களை சுத்திக்கிட்டு இருப்பானே, அவனையும் தூக்கிடுவோண்டா, கவலைப்படாத. உனக்கு துணை வேணும்ல. அப்பா இப்பதாக்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. அடே டேனியலே, டேய் நமக்கு இன்னும் அரசியலுக்கு வரதுக்கு வயசு கிடக்குறா. நாம இன்னும் வயசுக்கு வரலடா. நம்ம கொஞ்ச நாள் சைட்டு கிட்ட அடிச்சுக்கிடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய் நமக்கு இன்னும் அரசியலே தெரியலடா. அதான் வேற ஒண்ணு இல்லடா. டேய் சின்ன வயசுல இருந்தே அரசியலுக்கு வரணும்னு கொள்கையோட சுத்திட்டு இருந்தவன்டா. ஸ்கூல் படிக்கும் போதே நான் அரசியலுக்கு தான் வருவேன்னு ஒரு கொள்கையோட மாணவர் சிறுகள் எல்லாமே சேர்ந்தேன்டா. ஆனா என்னைக்கு உன் கூட சேர்ந்தனோ அன்னைக்கே என் அரசியல் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டியடா.
விட்றா விட்றா, என் நண்பன் போல யாரு மச்சான், உன் கூட சேர்ந்து ஒரு நாடி உருப்பிடுவேன். விடுடா விடுடா, இதெல்லாம் சகச்சண்டா. யோ நல்ல சிவ, நீ தாண்டா எப்போ சிக்குவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தேன்மொழி கூட சேர்ந்துக்கிட்டு என் கை கால ஊனமாக்குனல்ல, அனுபவி. விட்றா விட்றா, கோப்படாதடா. எக்கோ, நான் எம்எல்ஏவா இருப்பேன். ஒன்ஸ் அப்பான டைம் நீ எம்எல்ஏ தான் இருந்த, ஆனா இப்ப இல்ல. ஏன்னா நீ எப்ப விக்ரம் கூட சேர்ந்தியோ அப்பமே அத குழி தோண்டி புதைச்சிட்ட. விக்ரமே விடா விடா. ஏய், அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒட்டு பிள்ளை பார்த்தேன்டா. செம பிகுருடா. சரி சரி, விட்டு விட்டு பாத்துக்கலாம். செம சூப்பரா இருக்குடா, நான் பார்த்தேன்டா. சரி சரி, வர பேசிக்கலாம், விடு விடு. அதானே உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லுன்னு சும்மா வச்சனாவே. பொம்பளை பிள்ளைல பார்த்தா குனிஞ்சு தலை நிமிராம போனவன். டே விக்ரமே, வாலிப வயசுக்கா, இப்ப பார்க்காம 60 வயசுல எங்க அப்பா நிறைய பார்க்க முடியும். இப்ப கூட விட்டு பாரு, உங்க அப்பா பாப்பாரு. அக்கா இல்ல அவ சில நேரம் தான் உண்மையை பேசுறா பாத்துக்க. என்னவா விக்ரமே, நம்ம அவசரமா வெளியில போனிருக்கு, ஏதோ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், நீ சீக்கிரம் வாடா, போயிட்டு வரலாம். ஏய், ஆனா எங்க அப்பா கொண்டு போய் வீட்டுல கொண்டு வைக்கணுமே, அவரை எங்க தூக்கி போட்டு வா, வேற போகும்போது தூக்கிட்டு போலாம். டேய், தருணை கூப்பிடணும், புனித்தனை கூப்பிடணும், விக்கத்தனை கூப்பிடணும். டேய், குறிப்பா கிஷோரை கூப்பிட்டே ஆகணும்டா. கிஷோர் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு கிடந்தா பத்துக்க. ஆமாடா ஆமாடா, கிஷோர் நேரத்தை ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி, நான் அவனை போனை போட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டேன். நீ விக்கனுக்கும் புனித்தனுக்கும் போனை போட்டுட்டு எப்படியாவது கூட்டு வந்துரு. தருணு வயக்காட்டுல தான் நின்னான், நான் அவனுக்கு ஒரு போன் அடிச்சிருந்தேன். சரியா, முக்கியமான விஷயத்துக்கு சீக்கிரம் போய் தான் ஆகணும். சீக்கிரம் வாடா. இவனுள்ள நீ அரசியலுக்கு தூக்குனதுல தப்பே இல்ல. இவனை இப்ப இல்ல, எப்பவுமே அரசியலுக்கு சரிப்பட்டு வரவே மாட்டாங்க. அரசியலுக்கு மட்டும் இல்ல, இவனை எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டானுவன் நான் சொல்லுதேன். டேய், உங்க அப்பா நல்ல சொல்லி வை பத்துக்க. விடுறா விடுறா, நம்ம அப்பா தானே, விடு விடு. இவனு என் அப்பா, போடா. தெரிஞ்சுதானே கரெக்டா தூக்கியிருக்கோம். என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த மாதிரி இருக்குது? இல்ல, இந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து என்ன மாதிரி இருக்குது? இல்ல, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அப்படியே பிடிச்சவங்கள பார்க்க போலான்னு தான். இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை பார்த்தேனே. அதான் நானும் எதிர்பார்க்கல கரெக்டா இந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கன்னு. நீங்க வேற பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போவீங்க? அது பஸ்ஸுக்காரனுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட தெரியல, இங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டான். ஓ, பஸ்ஸுக்காரனுக்கு தெரியல. ஆமாமா, அது எப்படி இந்த டைத்துல தான் பஸ் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு நினைவுதான். கரெக்டா பஸ் இங்கதான் தெரியாம நிப்பாட்டுவான்னு. இல்ல, தெரியாம நிப்பாட்டினாலும் இல்ல, என்ன பஸ் ஏறி போகணும், அதுக்குதான். அதான் உங்ககிட்ட பைக் இருக்குதே, ஆட்டோ புடிச்சு போயிருக்க வேண்டியதானே? இல்ல, இப்போதைக்கு நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஆட்டோ கட்டுப்படி ஆகாது, அதான் பஸ்ல. பெட்ரோலுக்கு வரையில பைக்கில போட்டுக்கிட்டு எதுக்கு, பஸ்ல போனா கட்டுப்படி ஆகும், அதனாலதான். ஓ, எப்பவும் இதே டயத்துக்கு தான் இங்க பஸ்ல வருவீங்களா? இல்ல, இதே டயத்துக்கு தான் எப்பவும் வருவீங்களா இல்ல கேட்டேன். நான் இன்னைக்கு வந்திருக்கேன்ல, அதை கேட்டேன். சொல்ல முடியாது, டியூட்டியை பொறுத்து. நீங்க எப்பவும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவீங்களா? ஆமா, வரணும்னு இருந்தா வந்துட வேண்டியது தானே. எப்பவும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும், அப்படித்தானே? ஆமா, அப்படிதான் வரணும்.
நேர் பஸ் பிடிச்சு போயிடக்கூடாது. அது சுத்து, இதுதான் ஷார்ட்கட்டு. ஆமாமா, இதான் ஷார்ட்கட்டு. இப்படிதான் வரணும். இப்போ நீங்க எங்க போறீங்க? கேட்டேன், இன்னத்துக்கு கிளம்பி இருக்கீங்களே, அது பஸ்ல போறீங்களா? அதான் கேட்டேன். பக்கத்து ஊர்ல ஒரு சின்ன வேலை, அங்க போகணும். நானும் பக்கத்து ஊருக்கு தான் போறேன். அப்படியா? சரி, நானும் பக்கத்து ஊருக்கா. பஸ் வந்துட்டு போமா. நான் எப்பவுமே பக்கத்து ஊருக்கு இதே டயத்துக்கு தான் வருவேன். நானும் தொட்டி முடிஞ்சு இவ்வளவு நேரத்துக்கு தான் வருவேன். காலையில கூட நான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பேன். காலையில நான் அந்த படி ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். ஆட்டோ பிடிச்சா? சரி சரி. இல்ல, நான் இப்பவுமே இந்த இடத்துல தான் நிப்பேன். காலையில எத்தனை மணிக்கு நீங்க டூட்டி போவீங்க? காலையில 8 மணிக்கு. நான் கூட 8 மணிக்கு தான் இங்க நிப்பேன். எனக்கும் ஆட்டோல போறதே பிடிக்கல, பஸ்ல தான் போகணும். நாளையில இருந்து பஸ்ல தான் வருவேன். ஆமாமா, ஆட்டோக்கு கட்டுப்படி ஆகாது. பஸ்லயே வாங்க. நான் கூட பக்கத்து ஊருக்குலாம் போவேன். 8 மணிக்கு காலையில போவேன். சாயங்காலம் எத்தனை மணிக்கும் வருவேன்.